ஃபோன்பே ஆப்பில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராவல்ஸ் புக்கிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ட்ரெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோன்பேயில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வந்து தேவை. ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டேட் இருக்கும். ஸோ டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே சர்ச் ட்ரெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நாளை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நாளைக்கு என்னென்ன ட்ரெயின் இதில் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளே காட்டும். ஸ்லீப்பர், 3AC, 2AC, 1AC எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து செக் 6 days அவைலபிலிட்டின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து அடுத்து 6 daysல வந்து என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி இதிலே வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினை வந்து புக் பண்ணி காமிக்கிறேன். ட்ரெயின் டிக்கெட்டு. ஸோ இதில் அவைலபிள் 25 டிக்கெட்ஸ் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய நேமு, அடுத்து உங்களுடைய ஏஜி, அடுத்து நோ பெர்த் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன சீட்டு உங்களுக்கு இருக்குதோ அது வந்து கிடைக்கும். அடுத்து லோவர் பெர்த்து, மிடில் பெர்த்து, அப்பர் பெர்த்து, சைடு லோவர், சைடு அப்பர்னு இருக்கும். எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்தியா, அது வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடி தான் வந்து டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகும். மெயில் ஐடி வந்து தவறாமல் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பே நோ சார்ஜஸ் வென் டிக்கெட் இஸ் கேன்சல்னு இருக்குதும். ஸோ இதில் வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பேமெண்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய ஐஆர்சிடிசி ஐடி கொடுத்து பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து இதிலே வந்து ரிசீவ் ஆகும். ஃபோன்பே ஆப்லேயே உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஃபோன்பே ஆப்பில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.